ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக எஸ்ராவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 31வது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேலிருந்து வழியிலே சத்ருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்து. எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு சிறை கைதிகளாக கொண்டு போகப்பட்ட யூதர்களில் திரளான மனிதர்கள் எஸ்ராவின் தலைமையில் மீண்டும் எருசலேமுக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். தேவனுடைய கரம் அவர்களோடு கூட இருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் அவர்களை தப்புவித்தது. தேவன் அவர்களுக்கு கொடுத்த 2 பாதுகாப்பை இங்கே குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். ஒன்று, சத்துருவின் கைக்கு தப்புவிக்கப்பட்டார்கள். இரண்டாவதாக பதிவிருக்கிறவர்களின் கைக்கு தப்புவிக்கப்பட்டார்கள். பதிவிருக்கிறவர்கள் என்றால் வழிகளிலே பதுங்கி மறைந்து இருந்து வரக்கூடிய பிரயாணிகளிடத்திலிருந்து எல்லா பொருட்களையும் கொள்ளையடிப்பதும் அவர்களை கொலை செய்வதுமான ஒரு கூட்டத்தினர். இப்படிப்பட்டவர்கள் அந்த நாட்கள்ல ஆங்காங்கே காணப்பட்டார்கள். ஆகவே வழிப்பிரயாணம் என்கிறது மிகவும் சவாலானதாக காணப்பட்டது. ஆனால் தேவனுடைய கரம் இவர்களோடு கூட இருந்தபடினால் அப்படிப்பட்ட எந்த மோசமும் அவர்களை அணுகவில்லை. இதே போல பதிவிருக்கிறவர்களின் கைக்கு தப்புவிக்கப்பட்ட பல பேரை வேதாகமத்தில் நம்மால் பார்க்கிறதற்கு முடியும். ஒருமுறை அப்போஸ்தலனாகிய பவுலை எப்படியாகிலும் கொன்று விட வேண்டும் என்று பவுலை கொலை செய்யும் அளவும் நாங்கள் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணிக்கொண்டு அவனுக்கு பதிவிருந்தார்கள். பூமியெங்கும் உலாவுகிற கர்த்தருடைய கண்கள் இவைகளையும் கண்டது. பவுலை அவைகளில் அகப்படாமல் தேவன் தப்புவித்தார். அதுபோல யூதாவின் ராஜாவாக யோசபாத் இருந்தபோது அவருக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் விரோதமாக அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரும் மிக திரளாக எழும்பி யுத்தம் பண்ணும்படி வந்திருந்தார்கள். அவர்கள் யோசபாத்தின் மேலும் இராணுவத்தின் மேலும் தாக்குதல் தொடுக்கும்படிக்கு பதிவிருந்தார்கள். தேவன் இவைகளை கண்டார். யோசபாத்தோடு இருந்தவர்கள் கர்த்தரை பாடி துதிக்கின்ற போது எதிரிகள் ஒருவருக்கொருவர் விரோதமாய் எழும்பி ஒருவரை ஒருவர் கொலை செய்யும்படிக்கு செய்தார். இப்படி அவர்களை தேவன் பாதுகாத்தார். உங்கள் வாழ்க்கையிலேயும் ஒரு சந்தர்ப்பத்துக்காக எதிர்பார்த்திருக்கிறவர்கள் பல பேர் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை அறிந்திருந்தாலும் அறியாமல் இருந்தாலும் உங்களை காண்கிறவரும் நடத்துகிறவருமாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் காண்கிறார், அறிந்திருக்கிறார். ஒருபோதும் அவர்கள் கையில் உங்களை ஒப்புவிக்கிறவர் அல்ல, உங்களுக்கு துணை நின்று தப்புவிக்கிறவர் நம்முடைய தேவன். கர்த்தரிடத்தில் நம்பிக்கையோடு இருப்போம். வாழ்க்கை இனிமையாயிருக்கும், ஜெயமாயும் இருக்கும். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் பதிவிருக்கிறவர்களின் கைக்கு எங்களை தப்புவிக்கிறவர் என்று எங்களோடு பேசியிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பயம் நிறைந்த உலகத்தில் பயமின்றி வாழும்படிக்கு உம்முடைய சகாயம் எங்களுக்கு கிடைத்ததற்காக உம்மை துதிக்கிறோம். இதிலே தொடர்ந்து நீடித்திருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.